அனைத்து பிரமிடு மன்றங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்களை அன்புடன் வணங்கி இந்த கிளாஸிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆன்மாவை பற்றி எவ்வளவு தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த 2-3 வாரமா சஹானா மேடம் வந்து ஆன்மாக்குரிய குணங்களை பத்தியும் அதோட செயல்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இயற்கையா இருக்கிற நம்ம ஆன்மாவோட இயல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது ஒவ்வொரு உயிரினமும் எந்த ஒரு உயிரினம் கூட ஒரு ஆன்மாதான் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். குழு ஆன்மாவின் ஒரு பகுதி தான் ஒரு தனிப்பட்ட ஆன்மா அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிடணும். அதாவது மனித சாம்ராஜ்யத்தில் வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் தனிப்பட்டுதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆன்மா என்பது ஆற்றல், உணர்வு, ஞானம். இந்த 3 தான் ஆன்மாவோட இயல்புகள்ல முக்கியமானது. அதாவது ஆன்மா வந்து எல்லையற்ற ஆற்றலை உடையது. ஆன்மா முழு விழிப்புணர்வு நிலையில இருக்கும். அதாவது எப்பவுமே ஆன்மா தேடலுக்கான ஆர்வம் கொண்டதாக இருக்கும். ஆன்மாவை வந்து எப்போதுமே அனுபவங்களை தேடிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த அனுபவங்களை தேடுறதுக்காக ஆன்மா பௌதிக நம்ம இந்த பூமியில யதார்த்தமா இருக்கிற அந்த நடவடிக்கைகளை அறியறதுக்காகவும் அதுல அனுபவப்படுறதுக்காகவும் 3 வித உடல்களாகவும் பிறப்பெடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் உடல் வந்து காரண உடல், சூக்ஷ்ம உடல், மகா காரண உடல். இந்த 3 வகையான உடல்களை தான் இந்த ஆன்மா வந்து உருவெடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமும் திரட்டப்படும் ஆன்மா அறிவுதான் ஆன்மாவின் ஞானமாக திகழப்படுது. இந்த ஆன்மாவின் ஞானத்தை அறியும் அறிவியல் தான் ஆன்மீகம் என்பதாகும். ஆன்மீகம் என்பது என்னன்னா, நாம் ஒரு ஆன்மா என்பதை ஆன்மா சொரூபமாக பார்ப்பதற்கு நம்ம மனதை பயிற்றுவிக்கப்படுவதுதான் இந்த ஆன்மீகம் என்பது. ஆன்மீக ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, 24 மணி நேரமும் 365 நாட்களும் ஒவ்வொரு கணத்திலையும் தங்களை எப்போதுமே ஆன்ம இருப்பாகவே பயிற்றுவித்துக் கொண்டே, அதாவது கற்றுக்கொண்டேதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக ஆசான்கள் வந்து சாதாரணமான மனிதர்கள் தான். நம்ம கடவுள் நிலையில இருக்க ராமர், கிருஷ்ணர், சீதாம்மா அப்படி எல்லாரையுமே நம்ம கடவுள் அப்படிங்கிறோம். அவங்க வந்து இப்படி மேம்பட்ட ஆன்மாக்களை மேம்பட்ட தியானிகளா இருந்து ஆன்ம ஞானிகளா இருக்கிறவங்களதான் நம்ம அவங்கள கடவுள் நிலையில பார்க்கிறோம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்மீக ஞானிகள் ஒவ்வொரு ஆன்மீக ஞானிகளும் இந்த பூலோக தளத்துல வந்து பயணிக்கும் போது ஒவ்வொரு கணமும் தங்களை ஒரு ஆன்ம சொரூபங்கள் என்று முழு விழிப்புணர்வோடுதான் எந்நேரமும் அந்த விழிப்புணர்வு நிலையிலேதான் தங்கள் ஆன்மா அப்படிங்கிற நிலையில எப்போதுமே இருப்பாங்க. அதுதான் நம்ம இந்த தியானத்தின் இந்த விழிப்பு நிலை நமக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தீவிர தியானம், சுவாத்தியாயம், நிறைய புஸ்தகங்களை வாசிக்கிறப்ப, ஆன்மீக ஆசான்கள் கிட்ட இருந்து நம்ம அனுபவங்களை கேட்கிறப்பவும் இந்த மாதிரி நம்ம இந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளால போக முடியும். ஆன்மா என்பது மிகவும் குழந்தை குணத்தை உடையதாக இருக்கும். அதாவது குழந்தைகள்னா ஆன்மா வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடையே எப்பயுமே வழி நடத்திக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே அதாவது ஆன்மாவினோட அடிப்படை இயல்பு வந்து ஆர்வம் தான். ஆர்வமும் அதிருப்தியும் தான் இருக்கும். குழந்தை வந்து குழந்தை எப்பவுமே குழந்தை நிலையில தான் ஆன்மா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் தெரியாது. ஒரு கோபம் அப்படிங்கிறதோ ஒருவர் மேல குரோதம் அப்படிங்கிறது எந்தவித குணம் பாகுபாடும் தெரியாது. சிரிச்சா சிரிப்பாங்க, அழுதா அழுவாங்க, சந்தோஷப்பட்டா விளையாடணும்னாலும் விளையாடுவாங்க. அந்த மாதிரி குணத்துலதான் ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும்.
அது என்ன இது என்னன்னு கேள்விகள் கேட்கறதுலயும் தீவிரமா இருப்பாங்க. எந்த ஒரு இதுலயும் தேடல் நிறைய இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒண்ணு காட்டினோம்னா அதுல எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த தேடலும் தெரியும். அதை ஆராயணும் ஆர்வத்தோட இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப அப்பாவியாவும் ரொம்ப அமைதியாவும் ரொம்ப நிறைய கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட தான் அந்த நிலையில தான் இந்த ஆன்மாக்கள் இருக்குமா. இத வந்து நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஒவ்வொருவரும் குழந்தையாக மாறாதவரை கடவுள் சாம்ராஜ்யத்தில் நமக்கு கடவுள் சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாது அப்படிங்கறதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்மாவை வந்து ஒரு சில பெயர்கள் கொண்டு நம்ம வகைப்படுத்தலாம். அதாவது ஆன்மாவை ஒப்பிடலாம். ஆன்மா வந்து பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பேரோட நம்ம ஒப்பிடலாம். பாலா அப்படிங்கிறா எப்பவுமே இளமையாக இருத்தல் அப்படிங்கிறது வார்த்தைக்கு பொருள். திரிபுரா அப்படின்னா 3 உலகங்கள், 3 உடல்களையும் சொல்லலாம். 3 உலகங்களிலும் வாசம் செய்கிறது அப்படிங்கிறதை சொல்லலாம். திரி அப்படின்னா 3, புறான்னா பல்வேறு எல்லையற்ற உலகங்களை குறித்தது. அதுதான் 3 உலகங்கள் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது 3 உலகங்கள், 3 உடல்கள் என்னென்ன பௌதிக உடல், பௌதிக பிரபஞ்சம், சூட்சும உடல், சூட்சும பிரபஞ்சம், காரண உடல், காரண பிரபஞ்சம். இந்த 3ம் தான் திரிபுரா, பாலா திரிபுரா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுந்தரி அப்படின்னு அழகானது. இதுதான் பாலா திரிபுர சுந்தரியோட அந்த மீனிங் வந்து. அதாவது ஆன்மா எப்பவுமே ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப இளமையாகவும் இருக்குமா. அதே மாதிரி 3 உலகங்கள் உடல்களை கூடியதாக இருக்கும். எல்லா 3 உலோகங்களுக்கும் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எப்பவுமே வயதாகாது, இறப்பு அப்படிங்கிறது இருக்காது. இளமையாக என்னைக்குமே இளமையாகவும் எல்லாரையும் மயக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்மா வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும், சமநிலையில இருக்கும். அதே மாதிரி பூரண முழுமையில் இருக்கும். அதுக்கப்புறம் வெறுமையானது, எதுவுமே எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறது. என்றென்றும் திருப்தியும் மற்றும் அதிருப்தியும் 2யும் கலந்து இருக்கிறது, கலவைதான். அதே மாதிரி ஆன்மா என்பது ஒருமை நிலை. ஆன்மா என்பது நான் அல்ல என்ற நிலை, நான் என்ற நிலையிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் அற்புதமானது, கருணையானது, அதே மாதிரி ஆர்வமுடையது, எந்த இதுக்கும் ஒத்துழைக்க கூடியதாக இருக்கும், எப்போதும் கவனமாகவும் இருக்கும், எங்கேயும் வியாபிச்சிருக்குமா. அதே மாதிரி அறிவார்த்தமானதாகவும் இருக்கும், மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன்மாவோட வயதை நம்ம பார்க்கலாம். ஆன்மாவோட வயதை 7 நிலைகளாகவும் வகைப்படுத்தலாம். குழந்தை ஆன்மா அப்படிங்கிறது மூலாதார சக்கரத்தோட நம்ம வகை 7 நிலைகளை வகைப்படுத்துறது. குழந்தை ஆன்மா வந்து மூலாதார சக்கரம், பால பருவம் அப்படிங்கிறது சுவாதிஷ்டான சக்கரம், இளம் பருவம் அப்படிங்கிறது மணிப்பூரகம், பண்பட்ட ஆன்மா அப்படிங்கிறது வந்து அநாகாத சக்கரம், முதிர்ந்த ஆன்மா அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரம், விசுத்தி சக்கரம், மேலான ஆன்மா அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரம், எல்லையற்ற ஆன்மா அப்படிங்கிறது தான் சகசிராரம். இந்த இந்த ஆன்மாக்களோட குணத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். அத உணர்வு நிலையை. குழந்தை ஆன்மா வந்து எப்பவுமே தற்காத்து கொள்ளும் உணர்வு நிலையில இருக்குமா. அதே மாதிரி பாலபருவ ஆன்மா அப்படிங்கிறது அகங்கார உணர்வு நிலையில இருக்கும். அதே மாதிரி இளம் பருவ ஆன்மா அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட அகங்கார உணர்வு நிலையில இருக்கும் அப்படிங்கிறாங்க. பண்பட்ட ஆன்மா அப்படிங்கிறது தான் ஆன்மா என்ற உணர்வு நிலையில இருக்கும், அதாவது அமைதியான நிலையில இருக்குமா. முதிர்ந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து எப்பவுமே அகங்காரமற்று அமைதியான உணர்வு நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் மேலான ஆன்மா அப்படிங்கிறது பிற உலக உணர்வு நிலையில் இருக்கும், நித்திய உணர்வு நிலையிலும் இருக்கும், எல்லையற்ற உணர்வு நிலையிலையும் இருக்கும், அதே மாதிரி 3ஆம் கண் அனுபவ நிலையிலையும் இருக்குமா. அதுக்கப்புறம்
எல்லையற்ற ஆன்மா அப்படிங்கிறது வந்து ஒன்றுபற்ற உணர்வு நிலையில இருக்கும். அதே மாதிரி சேவை உணர்வு நிலையில இருக்கும், நகைச்சுவை உணர்வு நிலையில இருக்கும், அதே விளையாட்டு உணர்வு நிலையும் இருக்கும். இந்த ஆன்மாவோட பயணம் வந்து நிலையானது, நிரந்தரமானது, சாகசமானது, தொடர்ச்சியானது, எப்போதும் தனித்துவமானது. அதாவது பரமபத விளையாட்டுல எப்படி ஏற்றத்தாழ் உள்ளதோ அதே மாதிரி ஆன்மாவும் அற்புத படைப்பாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மா வந்து ஒரு மனித பிறவி எடுப்பதற்கு முன்னாடி பற்பல ஜென்மங்கள், பற்பல பிறவிகள் எடுத்து பல உடல்கள்ல, அதாவது புழு, பூச்சி, அந்த ஓரினம், ஈரினம், ஓருயிர், ஈருயிர், மூவுயிர் அப்படிங்கிற மாதிரி 7 வகையான எத்தனையோ உயிர்கள் இருக்கு. செடி, கொடி, மரம் அந்த மாதிரி நிலையில எல்லாம் கடந்து ஒரு மனித ஆன்மாவை உருவெடுக்கிறதுக்கு 350 பிறவிகள் எடுக்குமா. அதுக்கப்புறம் அந்த மனித பிறவி எடுத்த பிறகு மனித பிறவியிலேயும் 400 பிறவிகள் மனித பிறவிகளா எடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு 200 பிறவி பெண்ணாகவும் 200 பிறவி ஆணாகவும் இந்த ஆன்மா மனித பிறவிலே எடுக்குமா. நாம அந்த ஆணாக இருக்கும் ஒரு ஆன்மா வந்து சரிபாதி பெண்ணாகவும், பெண்ணாக இருக்கும் ஒரு ஆன்மா வந்து சரிபாதி ஆணாகவும் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துல இது எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்த 400 பிறவிகள் முடிஞ்சப்பதான் ஒரு முழுமையடைந்த ஆன்மாவாக திகழ்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆன்மா வந்து ஒரு சுயம்பு நிலையில இருக்கும். சுயம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது இதனோட விளக்கம் என்னன்னா, தன்னாலேயே, தானாகவே, தன் மூலமாகவே, தன்னிலிருந்து பிறக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன்மா தனக்குத்தானே புரியாத மர்மமான ஒன்றாக இருக்குமா. சுயம்பு என்பதுதான் இந்த ஆன்மாவை சுயம்பு என்பதுதான் இது வரையறுக்குது. அதாவது ஆன்மா வந்து வரையறுக்கவும் முடியாது, விவரிக்கவும் முடியாது. இதை எதுவுமே நம்ம சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுதான் ஆன்மா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சுயம்பு அப்படிங்கிறதுக்குரிய மீனிங் வந்து தன்னிச்சையாக இருக்கிறதான் சுயம்பு சுயம் அப்படின்னா தன்னில் தன்னிச்சையாக இருக்கிறத. அதே மாதிரி பூ அப்படிங்கன்னா இருப்பது அப்படிங்கிறதுக்கு. சுயம்பு அப்படிங்கிற மீனிங் வந்து தன்னில் தன்னிச்சையாக இருப்பதைத்தான் சுயம்பு அப்படிங்கிறாங்க. அதாவது தன்னைத்தானே ஒளிரச் செஞ்சுக்கணும் அந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து வேறு எதுவுமே அதுக்கு ஒளியூட்டவும் முடியாது. சூரிய வெளிச்சம், சூரியனை போல மற்றவர்களுக்கு இது ஒளியூட்டுகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த ஆன்மாவை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் எவ்வளவு தீவிர தியானம் மூலமாகவும், ஒரு சுவாத்தியாயம் மூலமாகவும், சஜ்ஜன சாங்கத்தியம் மூலமாகவும், அந்த மாதிரி நம்ம எவ்வளவு தீவிரமா நம்ம தியானத்துல ஈடுபடுறோமோ, நம்ம சுயமா நமக்குள்ளேயே போய் நம்மளோட சுயத்தை நம்ம தேடுறப்பதான் இந்த ஆன்மா அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அதுல நம்ம திளைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்மளால வேற எதுலையுமே எந்த பொருளை பார்த்தாலும் அது ஒரு ஆன்மா அப்படிங்கிற புரிதலோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி பாக்குறப்ப யாரையும் நம்ம தவறாவும் எண்ண முடியாது, பகைமையாவும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அவங்க வேற நாம வேற அப்படிங்கிற வேறுபாடு தெரியாது. நீ அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் பாகுபாடற்று நிலையில நம்ம இருப்போம். இந்த நிலைக்கு நம்ம மேலோங்க நாமளும் சீதா மாதா மாதிரி, ராமர் மாதிரி அந்த கடவுள் நிலை அளவுக்கு போக முடியும். அதுக்கு மெயினா நம்ம செய்யணும்னா, நம்ம எவ்வளவு தீவிர தியானம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்ம புரிதல் வந்து மேம்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் வந்து எங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஜீவராசியை பார்த்தாலும் அது ஒரு ஆன்மா அப்படிங்கிற புரிதலோட அவங்க பாக்குறதுனால அவங்களுக்குள்ள வேற்றுமை அப்படிங்கிறதே இல்லாம இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஆன்மா இயல்புகளை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இவ்வளவு நேரம் இந்த புரிதலை கேட்டதுக்கு எல்லாருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இதான் மாஸ்டர் என்னோட ஞானம் வந்து நான் பகிர்ந்துகிட்டது. தேங்க்யூ.